எங்கடி போயிருந்தீங்க? இவ்வளவு நேரம் உன்னை தடி தேடி கொண்டே வரண்டி. நீ என்ன தேடி நான் உன்னை தேடி நேரம் சரியா ஆமாடி. அனுதினம் செல்வது எங்கே? மலர் வனம் போக வேண்டும். மலர் வனத்தை பார்த்தா எவ்வளவு அழகா பூத்து குலுங்குது. மலர்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்பா இருக்கு பாரு. பூத்து அப்படி குலுங்குது பாரு. ஏண்டி இதெல்லாம் என்னடி மலரு? அக்கா ரோஜா தோட்டக்கா, ரோஜா தோட்டம். ஏண்டி இதுவா ரோஜா தோட்டம்? ரோஜா தோட்டம் எப்பவுமே சிகப்பா தானே இருக்கும். இதெல்லாம் என்னடி கருன்னு இருக்குது. அக்கா தண்ணில அது வாடி போச்சுக்கா. தண்ணி இல்லாம வாடி போச்சு. தண்ணி கொண்டு போய் ஊத்த வேண்டியதான் அதுக்கெல்லாம். இல்லையே. தண்ணி இல்லையா? இல்லடி. அடி பாவி, இப்பதான் போர் போட்டு வச்சிருக்கோம், மோட்டர் போட்டு வச்சிருக்கோம். சுவிட்ச் போட தண்ணி வரும்போது தண்ணி இல்லன்ற. அக்கா கரண்ட் தான் தண்ணி வரும். கரண்ட் இல்ல தண்ணி வரவே வராது. இது பெரிய கண்டுபிடிப்படி. அது மட்டும் கிடையாது, இதெல்லாம் டிம் சப்ளைக்கா சொட்டு சொட்டதான் வரும். இதெல்லாம் சொட்டு நீர் பாய்ச்சிடும். அந்த செடியாண்ட ஓஸ் பை போட்டு சொட்டு 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 சொட்டதான் வரும். ஆமா. ஏண்டி இதெல்லாம் என்னடி மலரு? அக்கா இது எத்தனை பேர் தெரியுமா? இது அத்தனை பேர் சாமந்தி மலர். ஏண்டி இதுவா சாமந்தி மலரு? ஆமா. அதெல்லாம் தாண்டி மங்களகரமா இருக்குது. ஏண்டி அதெல்லாம் என்னடி மலரு? அக்கா அது எத்தனை பேர் மலர் தெரியுமா? அது பாரிஜாத மலர்க்கா. அதுவா பாரிஜாத மலரு? ஐயோ ஐயோ, ஒரு முக்காட போட்டு வந்திருக்காது. ஏண்டி ஓடி வாடி இதெல்லாம் இதுவா ஜாதி மல்லி? இது ஜாதி மல்லியா இல்லையோ? ஓடிவாடி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போது தெரியாது. காடு படிச்சுட்டு போகலாமா?
எல்லாருமே correct ஆ வந்துரும். யாருமே late ஆ வரணும். சரியா? போயிட்டு வரட்டா? போயிட்டு வரலாமா? போயிட்டு வா. ஆடி பாடிக்கொண்டே வந்துவிட்டோம். செல்லும் வழியில் யாரோ ஒருவர் குரல் ஓசை கேட்கிறது. அந்த குரல் ஓசை யார் என்று கேட்க வேண்டும். அவர் யார் என்று தெரிய வேண்டும். திருமணம் ஒன்று நடந்தால் அவரோடு தான் சென்று பார்ப்போம். ஆளே தென்படவில்லை. சரி, அந்த புறம் சென்று பார்ப்போம். வருகிறேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வர மாட்டாயா? எவ்வளவு தூரம் சென்றாலும் அழைக்கப்படலே. அதோ ஒரு திரைகார். யார் யாரம்மா? ஐயா, நீங்கள் யார் ஐயா? இரு பார்வையிழந்த குருடனம்மானா? ஐயா, பார்வை போய்விட்டது என்று சொல்லியிருக்கள். ஆனால் ஆதியிலே போய்விட்டதா இல்ல பிறவிலே போய்விட்டதா? எனக்கு ஆதியிலே பார்வை போனதா இல்லை பாதியிலே போனதா என்று கேட்கிறாயா? ஆமாம். இந்த பார்வை பாதியில். ஐயா, நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். நானோ கண் மருத்துவமனைக்கு படித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக நான் அறுவை சிகிச்சை செய்கிறேன் ஐயா. இந்த பார்வை எனக்கு எப்படி போனது தெரியுமா? எப்படி? சிறைக்கொண்ட நாடு தேசிய மன்னன் சீரோடும் சிறப்போடும் ஆட்சி புரிந்து வரும் நேரத்திலே
அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகள் எனக்காக. லல்லல்லா வணக்கம். கன்னி தமிழ்நாடு காவியம் போற்றும் பொன்னாடு, அறிஞர்கள் பிறந்த நாடு, பல ஆராய்ச்சி உண்மைகள் கண்டறிந்த நாடு நம் நாடு. அப்படி இருக்க எந்நாட்டிலும் பொன்னாடாக விளங்கக்கூடிய இந்த ஜெயகுண்ட நாட்டை ஆட்சி செய்து வரும் ஜெயசீல மன்னனுக்கு ஞானசேகரனும் பேரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக காத்துக் கொண்டிருப்பார் மனைவி
கட்டளை தூர மணற்காரி மாதற்கு நான் சடை தூரம் வருவேன் என்று குரல் அப்படி இருக்கும் பொழுது நானும் இது ஜெயகுண்டா நாட்டிலே நாட்டு மன்னருக்கு தங்கையின் மகளாக விமலா அழகு என்று பெயர் பெற்று சீரன் சிறப்புடன் எந்தவித குறைகள் இல்லாமல் நல்ல முறையில் வருகின்றேன். இருந்தாலும் உடைய கணவரை பார்க்க வேண்டுமே என்னங்க உங்களுக்கு மட்டும் என் மீது ஆசை இருக்கின்றதா? உங்களை எப்பொழுதை பார்த்தோம் அப்படியே மனமறந்து மாறிவிட்டது. எப்படி தெரியுமா? ஹலோ டார்லிங், ஐ லவ் யூ சொல்லுங்க. என்னங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது ஏற்படுவது மோகம், அதே பெண் ஒரு ஆடவனை தொட்டால் ஏற்படுவது காமம், இருவருக்கும் சில நிமிடங்கள் கழித்து ஏற்படுவது வேகம், வேகம் முடிந்த பிறகு ஏற்படுவது தண்ணீர் தாகம், தாகம் முடிந்த பிறகு 10 மாதம் பொறுத்திருந்து கேட்டால் கேட்கின் குழந்தை என்றாகும். இந்த ராகம் தான் நீ நானும் போக வேண்டும் கடைசி முறையாக இந்த லோகம் போலாமா? என்னைக்கு பூஜைக்கு வந்த மலரே
என்ன இதுவரை சந்தோஷமா கேட்கவும் முகம் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நமக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் முன்னாடி உண்மைதான். எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று தான் மனவருத்தங்க. உடைய தந்தைக்கு பிறகு நாட்டால் வந்து நீங்க இருக்கீங்க. உனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு இந்த பாவியால் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பெற்றுக் கொடுக்க முடியவில்லையே எதுனால பெரிய மனவருத்தம் தெரியுமா? இதுதான் உன்னுடைய மனக்கவலையா? ஆமாங்க. உனக்கு எனக்கு குழந்தை இல்லைன்றதுனால உன் மனக்கவலை. உனக்கு குழந்தையா நான் இருக்கேன், எனக்கு குழந்தையா நீ இருக்க. இறைவன் இருப்பது உண்மையானால் நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு எனக்கு ஒரு அழகான ஆண்மை கூட பெண் குழந்தைய பிறக்கும். அப்படியாங்க? ஆமா. இருந்தாலும் நம்ம யார் பார்க்க வேண்டிய பொழுது என்னுடைய தந்தை எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நீர் வளம் நிலவளம் குடிவல் நிறைந்த நாட்டை தேசிய பெயர்பற்றி நீதியோடும் நேர்மையோடும் முறையில்லாமல் உனக்கு அறிவு புத்தி இருக்கா? புத்தி இருக்கா உனக்கு? ஏண்டா நிலமா இது போய்க்கு போடா எவனுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு 3ஆம் தேதி மாதிரி 5 லட்சம் 5 லட்சமா 5 லட்சம் வாங்கி என்ன செய்த? என்ன செய்ய நான் எங்க இங்க வச்சுக்கிறேன். அட பாவி குடும்பம் திண்டா குடிக்காதடா குடி அடியோடு மறக்கணும் நீ சொல்லணும் நீ வரவே கூடாது. அது நீ சொல்லாத புண்ணியவா? ஏண்டா புண்ணியவான்ற ஏண்டா வடவன்ற குடிய பத்தி நீ பேசாத. அடியோடு மறக்கணும்டா. அந்த வாசல் வரவே கூடாது. எனக்கா உனக்கா? யாருக்கு மேடா? யாருக்கு? அரசபை. சரி அவை எனக்கின்ற அவை. ஏண்டா மாலையே ஏன் ஏசல் பண்ணவே அங்க போட்டு மாலை ஏன் அங்க போடல? ஏண்டா போட்ட? நீங்க தவறா நினைக்காதீங்க. இப்பெல்லாம் எதிரி நாட்டாருங்க அதிகமா இருக்கிறாங்க. ஆமா. இந்த மாலை உங்களுக்கு போட்ட உடனே அடியில குண்டு இருந்து வெடிகுண்டு அணுகுண்டு வெடிகுண்டு இருந்து போட்ட உடனே வெட்டி நீ கீசிக்கின்னு போட்டா இந்த ஜெயம் கொண்ட நாட்டை யாரு? அதனால ஒரு பாசமா வெடிகுண்டு போட்டு அந்த ஆளு செத்தால பெட்டிக்காரன் செத்து போட்டோம். நம்ம உயிரோடு நம்ம யாரும் சாகவே கூடாது. நாட்டுக்கு பேர் எந்த மாலையை மாலைய போடுறாங்க. மாலைக்கு போட சொன்னேன். மாலை அனுப்பி என் திரு கைத்துல போடுறான். திரு கைத்துல போடுறான். போச்சு முடி போடாத மாலை வாங்க சொல்லும். அது போகட்டும். காலத்தாமதம் ஏண்டா என்னாச்சுடா என்னாச்சுடா யாராக்கடா யாராக்கடா எத்தனை தலைமுறையா இந்த அரசாங்கத்தை நாங்க வேலை செய்யறோம். ஆமா தலைமுறையா உண்மைதான். எங்க பாட்டை எங்க அப்பன் எங்க அப்பனுக்கு அடுத்து நாலு எனக்கு அடுத்தது யார் செய்யணும்? மகன் இல்ல இல்லையா? இல்ல ஏண்டா இல்ல பசங்க இல்லையா? பசங்க இல்லையா? என் பொண்டாடிக்கு தான் இல்லையா? இந்த கர்மாந்திர வயசுல 2 பசங்க போடக்கூடாது.
நான் சொல்லுடா நீ ஆஞ்சல் முன்னாடி உனக்கடா போறோம். அப்ப ஏன் புள்ளியாரு முயாதுக்கிறாரு? டேய் தப்புடா தப்பு வயிறா அவருக்கு. கொப்பு வயசாது. நான் அவரு முயாதுக்கிறாரு, நம்மள முயாது இருக்கும்போது ஒரு ஞாபகம் ஆசை இருக்கா? அது விதி பண்ண விடாது உன்னை. அது இல்லையா? சரி விடு. அதுல ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேருக்கு சண்டைமா சண்டை. உனக்கும் மனைவி சண்டை. அரசாங்கத்துல வீட்டுக்கு போக முடியல. டேய் வீட்டுல சண்டை வர கூடாதா? என்ன பார்த்த உடனே ஏன் கம்பெனி ஆச்சு? யார் கம்பெனி ஆச்சு? வாங்கி தர யார் வாங்கி தர பையா? அந்த பையா. யார் அந்த பையா? ஏன் பலா வாங்கி தர பையா? யார் அந்த பையா? காக்க ஏன் கேக்குறா? கோயில் இல்லையே, அரசாங்கமே கதியா இல்லையே, சொல்லி போற பசங்க இல்லையே, இல்லையே, இதுக்கு ஒரு வழி இல்லையா? மனவேதனை அப்படின்னு இருக்குதா பெண்களுக்கு? ஆமா, அந்த வழியா ஒரு பெரியவர் வந்தாரு. பெரியவர் ஏன்டா சண்டை போறீங்கன்னு. பெரியவரே பசங்க கிடையாது அப்படின்னு. ஏன்டா ஏதோ ஒரு கோயில் கோல வேண்டிக்கிறாரு. எங்க அப்பா பெறாத்துக்கினாரா? என்ன பிரார்த்தினாரு? திருப்பதி ஏழுமலையானுக்கு. என்ன வந்து நான் பிறந்தா நடந்தே திருப்பதி வரணும் வேண்டிக்கிறாரு. நடப்பாதியா பிரார்த்தினாரு. நடப்பாத நான் பிறந்த பிரார்த்தனை அதேதான். நான் பிறந்த நேரம் என்னவா தெரியல, எங்க அப்பா செத்துட்டாரு. அட அப்பா நீ ராசி கட்டியா இருக்க. ராசி கட்டி. ஆமா, அந்த பெறாட்டு அப்படியே நின்னு போச்சு. இப்ப நான் பெறாத்துக்கிறேன். என்ன பிரார்த்தனை? ஏழுமலையானே பகவானே குண்டுவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்று வணங்குறேன். வரங்கிறேன். ஐயா எனக்கு ஆனா பெண்ண குழந்தை பிறந்தா அது நலனுக்கும் தருவாயில் இருக்கும் போது நடந்தே திருப்பதிக்கு கூட்டிக்கின்னு வந்து திருப்பதியில பெரிய உண்டிக்கின்னு அது ஒரு 7 சுத்தி பிறந்த குழந்தை கையால உண்டிலுங்கிற பணத்தை வாரிக்கின்னு வந்துடுறோம்பா. குழந்தை பிறந்தா 10 உண்டியில் போடுவாங்க. அது நீ வாங்கி வரமாடா பாவி. இப்போ இத்தனை லட்சமா நம்மளே பண்றா மரியாதை. ஒரு லட்சம் வாரிக்கின்ற அது வேலை செய்யக்கூடாதா? மாப்பன் செவடுறா ஒரு வாரம் போடலாம். வந்தவங்க இது எதுக்கூடாது. எதுக்கூடாதா? தெரியாத பராத்திக்கிறேன். ஒரே பிரசவத்துல 2 ஆம்பளை பசங்க இருக்கு. கொளுத்து வந்தா கொளுத்து வச்சுவேன். புண்ணியம் பண்ணி இருக்கேன். புண்ணியம் பண்ணிட்டேன். 2 ஆம்பளை பசங்க பொண்ணுதானே. என் மனதில் ரொம்ப சந்தோஷம். என்ன கூப்பிடுறா மாமா மாமா. யாரா மாமாமே? என்ன சீண்டு சண்டை வாங்காத. கூடாது. நான் யாரு நீ யாரா? வானா வர வேண்டுவேன். போக வேண்டுவேன். நாட்டு மணி நான் மாமன்னு நானு. நான் ஒண்ணும் சொல்ல சீண்டாத. என் கட்டிக்கு ஆகாது. ஐயோ நான் சொல்லலையே. யார் மாமா? யாரா மாமா? யாரா மாமா? சூத்து பிடிக்கிற உடனே பொண்ணுச்சா ஜாதகம் பார்த்து பேர் வச்சு கணிக்க வேண்டுமே. ஆமா நச்சு மேல ஓடுற நச்சு பையங்க நச்சு மயிறு நச்சு பையங்க நச்சு மயிறு போய் ஜாதகம் பார்த்து அருமையாகுது. அது எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனா 2 பேருக்கு பேர் வைக்கணுமே. ஆமா நல்ல பேர் வைக்கணும்டா. ஆமா பகவான் பேர் வைடா. பகவான் பேர் தான் வச்சினாரு. எப்படி சாமி 2 பேருக்கு பேர் வைக்கணும். ஆமா அவரும் ஜாதகம் கணிச்சு பார்த்து அருமையான பேர். என்ன பேர் வச்சாரு? பெரிய பையன் பேரு நீ பொட்ட. நீ பொட்ட. பையன் பெரிய பையன் பேரு நீ பொட்ட. ஆமா சின்ன பையன் பேரு நான் பொட்ட. பேருங்க பெரிய பையன் நல்லா வளர்ந்து ஆளாயிட்டான். ஆமா கை வேலை புடிங்கி செய்யற அளவுக்கு ஆயிட்டான். ஆமா கடைக்கு போறான். பெரிய பையன் கடைக்கு போயிட்டான். பெரிய பையன் எங்க பையன் பெரிய பையன் கடைக்கு போகிறானே அவன் பேரு என்ன? பொட்ட. யார் பொட்ட? பெரிய பையன் பேரு நீ பொட்ட. அப்ப சின்ன பையன் பேரு நீ பொட்ட. இல்ல பெரிய பையன் பேரு நீ பொட்ட. சின்ன பையன் பேரு என்ன? நீ பொட்டா? இல்லைங்க வேற விதமா வரும். சொல்லு. தெரியலையா? பெரிய பையன் பேரு நீ பொட்ட. சின்ன பையன் பேரு நான் பொட்ட. பெரிய பையன் கடைக்கு போயிட்டு அவன் பேரு என்ன? நீ பொட்ட. சின்ன பையன் பேரு நான் பொட்ட. அடியோடு தாழ்வு கட்டியா பேசுறேன். அடியோடு பிறகு நீ நிம்மதியாக இருந்தா வாக்கு வரவே கூடாது. இதை தொடு இந்த நாட்டை சிறப்போடு குறையில்லாமல் நல்வாட்சி நடந்து 5 ஆண்டு சென்ற பிறகு இந்த 2 ஆண் செல்வங்கள் பிறந்த பெரு பெயர் ஞானசேகரன். சில பேர் இருவரும் நல்லபடி வந்து வந்தார்கள். என் பெரிய மகனுக்கு அதனால் என் தங்கமே இருக்கின்றாரு விமலா தேவி என்ற பெண்ணை மனம் முடித்து வச்சேன். என் மகனுக்கும் மருமனுக்கும் 3 ஆண்டு ஆகிவிட்டது. குழந்தையே கிடையாது. அதனால் என் மகனை பார்க்க வேண்டும், என் மருமனை பார்க்க வேண்டும், இளைமான பார்க்க வேண்டும், தமிழ் பார்க்க வேண்டும். 3 அஷ்டகாத்து கொண்டு வா.